Hi guys, I am your Pravu. Welcome to your Mind Curve channel. So last video எல்லாருமே கண்டிப்பாக கிராஃப்ட் கேம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு vlog பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் vlog இது. சரி வாங்க என்ன vlogன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே guys, இந்த vlogல நம்ம பிரபு கூட சேர்ந்து ஒரு நர்சரி தான் விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த நர்சரியில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த vlogல நான் ஒரு ரோஸ் பிளான்ட் எப்படி வாங்கணும் அப்படின்ற ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தென் ஹோம்மேட் மெனூஸ்லாம் நான் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன். ஸோ அது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த vlog கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பிரபு கூட சேர்ந்து ஃபுல்லாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் guys. எல்லோரும் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நான் எப்படி ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரோஸ் பிளான்ட் வாங்குறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே என்ன மீடியமில் செடி வைக்க போகிறீங்க அப்படின்றத மெயினாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் செடியோட லெவல் நம்ம தெரிஞ்சு வாங்கிட்டு வர முடியும், லேண்டாக, க்ரோ பேக்காக ஆர் பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்கணும் அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு என்ன கலர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நம்ம அங்கே போய் கன்ஃபியூஷன் ஆகாது எந்த பிளான்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒரு பிளான்ட்டில் ஃப்ளவர் இருக்கான்னு மட்டும் பார்க்காதீங்க, அது ஹெல்த்தியாக இருக்கா, இனிமேல் வீட்டுக்கு போய் வச்சா நல்லா வருமா, அந்த மோட்டிவில் போய் வாங்குங்க. ஸோ எல்லாருமே போனோன்னே ஃப்ளவரை பார்த்தோன்னே ஓ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இனிமேட் பண்ணாதீங்க. இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள், பிளான்ட் நல்லதா இல்லை அன்ஹெல்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளான்ட்டோட கீழேருந்து வர ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இருக்கா பாருங்கள், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். தென் பார்த்தீங்கன்னா டார்க் லீவ்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பாருங்கள். நிறைய பட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 1-2 ஃப்ளவர் பட் இருந்தால் ஓகே, ஐடென்டிஃபிகேஷனுக்காக கலருக்கு. ஸோ நிறையா இருக்குதுன்னு சொல்லி வாங்காதீங்க. அங்கே வந்தோன்னே பூக்கும், அதுக்கப்புறம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா பிளான்ட் வராது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தென் மெயின் பாயிண்ட் என்னென்னா, ரோஸ் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அப்பப்போ லீவ்ஸ் கட் பண்ணணும், ஹோம்மேட் மென்யூஸ் தான் நிறையா போடணும். போட்டிங்கன்னா நல்லா க்ரோ ஆகும், நிறைய பூ பூக்கும், அதுதான். ஸோ என்னென்ன மென்யூர் போடணும், எப்படி மேக் பண்ணணுன்றதை நான் ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இனிமேல் ரோஸ் பிளான்ட் வாங்க போனால் இந்த ட்ரிக்ஸ் வச்சு கண்டிப்பாக வாங்குங்க. ரோஸ் பிளான்ட் நல்லா வளரும். வாங்கிட்டு எனக்கு கமெண்ட் செக் guys. இப்போ நம்ம டேபிள் ரோசஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ டேபிள் ரோசஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த லீவ்ஸ் ஒன்று பாருங்கள் பெட்டலாக இருக்கும், இன்னொன்று ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச கலர்ஸ் ஒயிட், பிங்க், ஆரஞ்ச், அப்புறம் ஒரு நார்மலான ஒரு ரெட், அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டேபிள் ரோஜா பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மண்ணில் போடுறீங்க அதெல்லாம் இம்பார்ட்டனே கிடையாது. நம்ம எந்த மண்ணில் வேணாலும் நம்ம போடலாம், அது கண்டிப்பாக வரும். இதுக்கு வேரோட வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு கட் பண்ணி ஒரு லீஃபை வச்சா கூட அந்த இடம் ஃபுல்லாக படர்ந்து வந்துடும். ஸோ அதுதான் அதோட நேச்சரே. ஸோ கண்டிப்பாக இந்த டேபிள் ரோசஸ் கொஞ்சம் நான் வாங்கிட்டு போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு நான் பண்ணி அதை வீடியோவாக போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபர்தர் வீடியோஸில் இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ பாருங்கள் guys, பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.